லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்னா. தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர்னாவே மழை. இப்போ எப்படி பெஞ்சிருக்குது? உங்கள் ஏரியா எப்படி இருக்குது? நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியா எப்படி இருக்குது? கண்ணா, இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா அப்படிங்கிற மாதிரி மெயின் பிக்சர் பார்க்கலாம். மெயின் பிக்சரே வரல. நமக்கு இப்போ லைட்டாக ட்ரெய்லர்லேயே திராவிட மாடலுடைய 4000 கோடிகள்லாம் சந்தி சிரிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் இலங்கையில் சூறையாடின மாதிரி இலங்கை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு, சேதாரமாக இருக்குது. அவர்கள் சிங்களர்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமயத்தில் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பேசாமல் பொதுவாக மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லோரும் இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணும். இந்த இடத்துல அவர்கள் இனப்படுகொலை செய்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக எல்லாருமே மீண்டு வரணும். இலங்கையை பெரிய அளவில் சிதைச்சிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே தங்களால் முடிந்த பங்களிப்புகளை அந்த மக்கள் மீண்டு வர்றதுக்கு உதவிகள் செய்யணும். அது அவசியமானது, நம்மளுடைய கடமை. அது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்து அது ஊடகங்களுடைய அரசியல் ஒரு பக்கம், மழை புயல் இதாகிடுச்சு பின்வாங்கிட்டு அப்படின்னு ஒன்று. அதை பொதுவாகவே 2015 நினைக்கிறேன், இதே மாதிரி தான் ஒரு மழை வந்துச்சு. அதுக்கு பயங்கரமாக அந்த மீடியாக்கள்லாம் ஓவராக இது பண்ணாங்க. எல்லோரும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா, என்னடா ஏன்டா கந்து வெட்டி கோவிந்தா, நான் என்னமோ பெரிய ரவுடின்னு நினச்சிடல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு தாங்க. அடுத்து போட்டு வெளுத்துச்சு பாருங்கள். கிண்டல் பண்ணவன் பண்ணாதவன் எல்லா பேரிலும் கடைசியில் மொட்டை மாட்டில் ஏறி நின்று நம்ம கையேந்தி ஹெலிகாப்டர் பார்க்க வேண்டிய நிலைமையாச்சு. அதனால் இயற்கையை எந்த காலத்துலையும் எப்போதுமே நம்ம எள்ளி நகையாடவோ இது பண்ணவோ கூடாது. ஏதோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கைக்காக தான் ஒவ்வொரு தெய்வங்கள் உருவாக்கப்பட்டதே அதுதான். மாரியம்மை மலையில் கும்பிடுறதுக்காக, பாம்பு, நாகம்மா, லரம்ச்சி, அவ்வளோ தெய்வங்களும் இயற்கை சார்ந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சம் உருவாக்குது. அப்படின்னா அந்த அச்சத்தையே உருவாக்கக்கூடிய, அந்த அச்சத்தை கொடுக்குறதையே நம்ம இறையாக வணங்க ஆரம்பித்து அதை கும்பிடுறது. பார்த்திங்கன்னா இந்த பழங்குடிகள்லாம் யானைகளோட பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போசாமி போசாமி ஏதோ ஒன்று, அதை அப்படி முறைச்சி பார்த்துட்டு சரி போ அப்படின்ட்டு அது கடந்து போகும். இப்படி தான் மனித வாழ்வியல் அப்படியே கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு எல்லா அறிவும் வந்துடுச்சு. அப்படிங்கிறனால நம்ம இஷ்டத்துக்கு இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய நாங்கள் ஜெயிச்சிருவோம், இயற்கையை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி மனிதன் தன்னோட இந்த குறைவான அறிவை வச்சுட்டு, தனக்கு 4 கம்ப்யூட்டர் தெரிஞ்சுட்டு, ஏஐ லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு, அதனால் நான் இயற்கையின் லாங்குவேஜையும் நாங்கள் இது பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சி விளையாடுறாங்க. அது அவசியம் இல்லாது. அது நம்மளை விட்டு வச்சுட்டு போயிருக்கா, ரொம்ப நன்றிப்பா. அது வருதா, டேஞ்சராக வருதா, எப்போ பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு வேண்டதை தவிர்த்துட்டு நம்ம வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இந்த மழை தூரி இருக்குது. இதிலே அங்கங்கே மழை நீர் தேங்கி பெரிய அளவில் திராவிட மாடலுடைய மானத்தை வாங்கிட்டு போயிருக்கு. இன்னும் மெயின் பிக்சர் ஆரம்பிக்கல. இப்போ நிறைய பேர் இதில் கேட்குறாங்க, இந்த மெயின் ரோட்டில் தான் ஓரளவு கணிக்க முடியுது, பார்க்குறாங்க, வீடியோலாம் எடுத்துகிறாங்க. இந்த சின்ன சின்ன சந்துகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நிறைய தண்ணி தேங்கிடுது. அந்த மக்கள் பார்க்கவே, அவங்கள யாரும் பார்த்துக்கிறதே கிடையாது. அவங்க பாதிக்கப்படுறதே பெரிய அளவில் அங்கே உள்ளுக்குள்ளே. இன்னொன்று, இவர்கள் தான் அனுமதி கொடுக்குறாங்க. இது ஏரி, இது குளம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் சிஎம்டி தான் அனுமதி கொடுக்குது. பிறகு அங்கே வீடு கட்டினானா வீடு கட்டினவனை கேள்விக்குள்ளாக்குறது. அரசு நிர்வாகம் இதுக்கு தான் இருக்குது. எந்த இடத்துல வீடு கட்டணும், கட்டக்கூடாது, எது விவசாய நிலம், எது குளம், எது ஏரி, எங்கே தண்ணி நிற்கக்கூடிய இடம்லாம் கண்காணித்து அந்த இடத்துல வீடுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனியாக அதுக்காக நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, அரசு நிறுவனம் இருக்குது. ஆனால் அனுமதி எல்லாம் வெங்காயத்தையும் கொடுக்குறது. அப்புறம் வீடை கட்டி விட்டால் அதுக்கப்புறம் குளத்தில் வீடை கட்டியிருக்கான், அப்புறம் தண்ணி வராமல் என்ன செய்யணும், அவனை கேள்விக்கிறது. அவன் எங்கேயோ உடனே வாங்கி இஎம்ஐ கட்டி ஒரு வீடை கட்டி நிம்மதியாக வரணும், மல்லாக்க பார்த்துட்டு அப்படியே கையை தோலில் இது தலைக்கு கீழே கையை வச்சுட்டு சாதிச்சுட்டு தான் நினைக்கணும்னு நினச்சா கடைசியில் இந்த மாதிரி மலையில் மாட்டிக்கிடுவாங்க. இதை எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டியது அரசு தானே. அரசு செய்கிறது கிடையாது. அரசு எவனாங்க ஆசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறது. அதுவும் ஏழைகள் வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் நீர்நிலைகளில் ஒட்டி இருக்குது அப்படின்னா அவ்வளோ வெறித்தனமாக பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய மக்களையெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டாக்காரனுக்கு வில்லா வியூஸ் வீடுகள். அப்புறம் எப்படி நடக்குது? ஏழைகள்னால் தண்ணி வரும், இவர்கள்னால் தண்ணி வராதா? அப்போ ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி வீடுகள் கட்டி விடுங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. இல்லை, அனகாபத்தூரில் இருக்கிற மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வீடு இருக்குது, பெரிய பெரிய நிறுவனம், சதுர நிறுவனம்,
அரசின் பினாமி சதுர நிறுவனத்துக்கெல்லாம் வந்து அங்கே லேண்டு போடுறாங்க. எப்படி போகுது? அப்போது அரசு தனக்கேற்ற மாதிரியான ஆள்களை வச்சு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எளிய மனிதர்களிடமிருந்து நிலங்களை பறிக்கப்பட்டு ஒரு லேண்டோட வேல்யூ மக்களுடைய பாதுகாப்பு தானே அவ்வளோ எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக பாதுகாப்பீங்க தெரியல. நீங்கள் பஞ்சர் ஓட்டுற லட்சணத்திலே தெரியும் நீங்கள் என்ன லட்சணத்தில் பாதுகாக்கிறீங்கன்ட்டு. மழை இப்படி வருதில்ல, இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகளை ஆட்சி முடிய போகுது, இத்தனை ஆண்டுகளாகவும் வந்து சாலையில் அதாவது அது என்ன சொல்கிறது, இப்போ அந்த சாலையை வன்புணர்றதுன்னு தான் சொல்லணும். அப்படி வந்து இஷ்டத்துக்கு தோண்டி தோண்டி போட்டு முதல்ல இந்த மழை நீர் போகிறதுக்குன்னு பண்ணுறது, அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு பண்ணுறதுன்னு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் தோண்டி போட்டு அதில் இவர்கள் சாதித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்தவன் பிள்ளைக்குட்டியோட வந்தவன் உளுந்து செத்து போனது தவிர, அது நம்ம மீடியா ஆளுகள் உட்பட பல பேர் செத்து போனதை தவிர்த்து இவர்களால் அந்த தண்ணியை எதுவுமே பண்ண முடியல. இன்னும் தண்ணி நிற்குது, சாட்சியாக தண்ணி நிற்குது. இவ்வளோ தான் திராவிட மாடலோடைய இதுக்கு நாங்கள் 4000 கோடி பண்ணோம், அந்த கோடி பண்ணோம், எத்தனை மழை வந்தாலும் தாக்கு பிடிப்போம் அப்படின்னு வாய்ச்சாவடால் தான். டெல்லியில் ஜி எப்படி அது மாதிரி தான் இங்கே இவர்கள் வாய்ச்சாவடால் தான் ஷூட்டிங் மாடல் வச்சு நடத்தி இருக்காங்க. இது வந்து இனிமேலாவது அரசு வந்து விழிச்சிக்கணும், அது விழிக்காது, இந்த அரசு விழிக்காது. நீங்கள் டாஸ்மாக் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள், உடனே வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் பாஞ்சு சென்று அதை சரி பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரியான சாலைகளை சரி பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மழை பெய்கிற வரைக்கும் 4 முறை இந்த மாதிரி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, 4 பேர் குய்யமுய்யன்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, 2000, பக்கத்து வீட்டுக்கார் 2000 கொடுத்துக்கு நமக்கு எவ்வளோ கொடுப்பான்னு தெரியல அப்படின்னு போயிடுவீங்க. சாலையை வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டாச்சுன்னா போதும், அது கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த சாலை வந்து பேர்ந்து வந்துடும். அப்படியே தான் ஓடுது. பஞ்சர் ஓட்டுறதுல காசு பார்க்குறது. ஒரு சாலை போடும்போது நீங்கள் வர ஒரு சாலை கூட உருப்படியாக இல்லைங்க. சென்னை நகரத்துக்குள்ளே சாலைகள் எல்லாமே செதஞ்சு போய் இருக்குது, சந்திரமண்டலம் மாதிரி இருக்குது சாலை. இல்லை மேலே மெட்ரோ போகிறதுனால அப்படி இருக்குது. மெட்ரோலாம் கிடையாது, எல்லா சாலையுமே அப்படி தான் இருக்குது. மெட்ரோ இல்லாத சாலையும் அந்த லட்சத்தில் தான் இருக்குது. மெட்ரோ சாலை மட்டுமா அப்படி இருக்குது? எல்லா சாலையுமே அப்படி தான் இருக்குது. சாலையை போடும்போதே இவர்கள் வந்து ரவுண்டு போட்டு வச்சிடுறது, இந்த இடம் பஞ்சர் பாயிண்ட்டு, நமக்கு இங்கே வந்து ஒரு அமௌண்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதில் பஞ்சர் ஓட்டலில் காசு பார்க்குறாங்க. இதுதான் இவர்களுடைய லட்சணம். இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அரசு துறையில் நிறைய ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இது வந்து இப்போ போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் முதல்லாம் வந்து அரசு பேருந்தில் போனால் கொஞ்சம் நிம்மதியாக போவாங்க. ஏன்னா பொதுவாக நிறைய விபத்துகள்லாம் நடக்காது. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட், 2மே அரசு பேருந்து தான். அதில் 10 பேர் இறந்துருக்காங்க. நிறைய கடிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தென்காசியில் வந்து பேருந்துகள் நேருக்கு நேரம் மோதி வந்து 7-8 பேரும் இறந்து போனாங்க. இப்போ அந்த தொடர் பேருந்து விபத்துகள் தொடர்ந்து அடுத்தடுத்து பேருந்து விபத்துகள் நடக்குது. பேருந்து ஓட்டுநர்களுக்கு வந்து ஒன்று அவர்களுடைய பணி சுமை, அது தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி, அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி, அவர்களை மனிதர்களாக மதிக்கணும். அவங்களுக்கும் வந்து தூக்கம் வரும், எல்லாமே வரும். 8 மணி நேரம் பணி சுமையில் ஆரம்பித்து எல்லாமே சரியாக முறைப்படுத்தணும்ல. அதான் இப்போ ஓட்டுநர்களுடைய பற்றாக்குறை காரணமாக அவர்களே திரும்ப ரொட்டைன் அடிக்கிற வைக்கிறது இப்படின்னு பல காரணிகள் இருக்குது. அது தவிர்த்துட்டு தனி மனிதர்களுடைய சிக்கல் இருக்குது. ஒரு முன்னாடி போகிறான், அவனுக்கு வழி விட்டா பின்னாடி வரான் போக போகிறான். அந்த பேருந்து விபத்துக்குள்ளான பேருந்தோடைய அவங்க தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து டார்கெட் வைக்கிறாங்க, நாங்கள் வந்து நாங்களும் நிறைய கலெக்ஷன் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள் போக வேண்டியது. அது என்ன டார்கெட் வச்சாலும் பயணிகள் உங்களை நம்பி தானங்க ஏறுறோம். நாங்கள் வந்து அரசு அதிகாரி நம்பியா வர்றோம், பேருந்து ஓட்டுநர்களை நம்பி தானே நாங்கள் ஏறுறோம். ஆனால் உங்களுக்கு பொறுப்பு வேணும்ல. நீங்கள் அந்த பொறுப்பில் என்ன வந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போகிறதுல என்ன நீங்கள் சாய்ச்சிட போகிறீங்க? ஆனால் வந்து இது தனிநபர்களுடைய அந்த ஓட்டுநர்களுடைய மனநிலையும் ஒரு காரணம். அந்த மனநிலைக்கு அந்த அழுத்தங்களும், நீங்கள் சொல்கிற அழுத்தங்களும் ஒரு காரணம். அவர்களுக்கான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதும். ஆனால் எது பார்த்தாலுமே உயிர்கள் தானே. அந்த காணொலி பார்த்தீங்களா நீங்கள்? எத்தனை பேர் அப்படி செதறி கிடக்காங்க. நான் இன்னும் பேருந்து பயணத்தை நான் விரும்புகிறதே கிடையாது. இந்த எங்கே எப்போதும் படம் பார்த்ததுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு பேர் இந்த மாதிரி தான் ஒரு அரசு பேருந்தில் போய் அது வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி பார்டரில் தப்பணும். அதன் பிறகு எனக்கு வந்து பேருந்து பயணம் அந்த படுத்தா வந்து படுத்தோம்னா அந்த சத்தம் இருக்குல்ல, அதே ஒரு பெரும் பயங்கரமாக இருக்கும். அதனால் பேருந்து பயணத்தில் போகிறதே கிடையாது. எனக்கு இப்போ இந்த காணொலி பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது.
அத்தனை பேர் எவ்வளோ கனவுகளோட பயணம் செஞ்சுருப்பாங்க. அத்தனை பேருடைய இதையும் ஒரு பேருந்து ஓட்டுநருடைய கவனக்குறைவு, 2 பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையில இருக்க ஈகோ. சாலையில் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு ஓரம் கட்டிட்டு போய் நம்ம வந்து டீயை குடிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து பேருந்துகள் மட்டும் இல்லை, காரில் போகிறவன் எல்லாரோட ஈகோ. அது எல்லா ஓட்டுநருக்கும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஓட்டுநர்களையும் சொல்கிறது இல்லை. அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த மாதிரி நிறைய அதில் எவ்வளோ பேர் பாதுகாத்து அப்படியும் இருக்காங்க ஓட்டுநர். காப்பாற்றி வீடியோவும் போடுறோம். ஆமாம், இல்லை அதான் சொன்னேன், அவங்களெல்லாம் பாராட்ட வேண்டியது. அவர்களுக்கு தான் வந்து 10 லட்சத்துக்கு மேலே கூடுதல் நிவாரணம் கொடுக்கணும். கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு பணம் கொடுக்குது அரசு. அந்த மாதிரி தங்களை நம்பி வந்த பயணிகளை பாதுகாத்து தங்களுடைய உயிரை பணயம் வைத்த ஓட்டுநர் இருக்காங்க. அவர்களை நம்ம கொண்டாடணும். ஆனால் அது சமயம் எல்லா துறையிலையும் நெறிப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்குது. அவர்களையும் மனிதர்களாக முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. ஏன்னா தூக்கம், நீங்கள் வந்து தூக்கம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியாது. அவன் பரலோகம்தான். அப்போ அதை வந்து அரசு வந்து அவர்களே வெறுமனே ஒரு ரோபோக்கள் கிடையாதுல்ல ஓட்டுநர்கள், அவர்கள் மனிதர்கள் தானே. அப்போ அவர்களுக்கு அதுக்கேற்ற இதோட அவர்கள் பணி சுமைகளையும் குறைக்கணும், ஆட்களை கூடுதலாக எடுக்கணும். இதெல்லாமே இருக்குது. இந்த விபத்துகளுக்கு பின்னாடி வெறுமனே 2 நபர்களுடைய இது மட்டும் கிடையாது. பின்னாடி அரசுடைய நிர்வாக சீர்கேடும் இருக்குது, அரசுடைய பொறுப்பற்ற தன்மையும் இருக்குது. எல்லாம் சேர்ந்ததான் இந்த விபத்துகள் இருக்குது. அதே மாதிரி அந்த வாகன பராமரிப்புகளும் வந்து முறையாக செய்யணும். அரசு பேருந்து அப்படினால இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, மாடு அடித்த மாதிரி அடிக்குது. அது ஒன்று. இன்னொன்று, பெருவாரியான அரசு பேருந்து ஓட்டுநர்கள்ட்ட ஒரு மனநிலை, அந்த பேருந்து பெரிய வாகனம், அதை இஷ்டத்துக்கு ஓட்ட முடியுது, மற்றவர்கள் இடித்தால் அவர்களுக்கு தான் டேமேஜ் அப்படிங்கிறனால இந்த ஓட்டுநர்கள்ட்ட ஒரு மெத்தனமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சரி பண்ண வேண்டியது. நம்ம மொத்தமாக எல்லாரையும் சொல்லலை, ஆனால் தனிநபர்கள்ட்டையும் ஒரு இந்த மணலில் இருக்குது. அந்த வாகனம், சின்ன வாகனங்களை பார்த்தா நான் அவ்வளோதான். அது இல்லாமல் எனக்கு இடித்தா எனக்கு ஒன்றும் இது கிடையாது, நான் வந்து எதுவும் இது பண்ண போகிறது கிடையாது, வைக்க போகிறது கிடையாது, எனக்கு சேதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது. ஒரு காரில் போகிறவன் அவனுக்கு தானே டேமேஜ், அவன் அதை வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி வச்சு கிழிஞ்சு போகும். அதனால் அந்த தனிநபர்களுடைய மனநிலை. இந்த 2025 வந்து புது கட்சி உருவாகிறதுக்கான ஒரு காலம் பழகுது. திடீர்னு கட்சி உருவாகுது. இப்போ இந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து புதிய திராவிட கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி மல்லை சத்யா வந்து திராவிட வெற்றி கழகம், அந்த மாதிரி நிறைய கட்சிகள் உருவாகுது. ஆனால் இந்த கட்சி இந்த உருவாகிறதுக்கான தேவை இருக்குது. அதுக்கு உதயநிதியே போயிருக்காருங்க. அதாவது செத்த போனதுக்கு இவங்க வந்து பெயிண்ட்டு ஒயிட் வாஷ் அடித்து லிப்ஸ்டிக் பூசி உயிர் கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. அது செத்த போனமாகி எலும்பு கூட ஆகி போச்சு. திராவிடத்துடைய நிலைமை அதுதான். இனிமேல் நீங்கள் வந்து திராவிட வெற்றி கழகத்தில் ஆரம்பித்தா என்ன, இல்லைன்னா புதிய திராவிட கழகம்னு ஆரம்பித்தா என்ன. புதிய திராவிட கழகம்னா பழைய திராவிட கழகம் இருக்குது. ஆமாம், பழைய திராவிட கழகம் இருக்குது. அது வந்து செல்லா காசு ஆகி போச்சு. அது அவருடைய அதிகபட்ச செயல்பாடு என்னென்னா வீரமணிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறதா இருக்குது. வேறு எதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த சாதிகளை வளர்த்து குளிர் காய்வது திராவிடம் தான் அப்படின்னு பேசியிருக்கோம். அதுக்கு சாட்சி மேலும் ஒரு சாட்சி இந்த புதிய திராவிட கழகம். அதனுடைய ஓனர் யார் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு? ஓனர் ராஜ் கவுண்டர். இப்போ நம்ம கவுண்டருங்கிறது தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் தான், நம்ம அதை வந்து எது சொல்லலை. ஆனால் நீங்கள் சாதி ஒழிப்பு அப்படின்னு எங்ககிட்ட பேசுகிறீங்கல்ல, அப்போ வந்து என்ன லட்சத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க? ஏன் இப்போ வந்து திராவிட வாய்கள் வந்து சீமான் வந்து தமிழர் குடிகளுடைய ஒற்றுமை பற்றி பேசினா உடனே சாதி சனாதனத்தை வளர்க்கிறார், அது வளர்க்கிறார், இது வளர்க்கிறார்ன்ட்டு ரூம் போட்டு உட்கார்ந்து விதவிதமாக பேசுகிறீங்கல்ல. பேச வேண்டியது என்ன? உதயநிதி எப்படி ஒரு சாதி பின்னொட்டை வச்சிருக்கிற ஒருத்தருடைய கட்சியை தொடங்குறதுக்கு அதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்க வேண்டியது என்ன? எல்லாம் எங்கள் பதுங்குழியில் போய் விளைஞ்சிட்டீங்க. அப்போ திராவிடம் ஆரம்பித்தால் நாம் அதை வந்து சரியாக செய்யணும். திராவிடர்கள் கட்சி ஆரம்பித்தால், இல்லைனா இயக்கம் ஆரம்பித்தால், ஏதாவது அது வந்து இவர்களுடைய இது. அது வந்து புதிய திராவிட கழகம் தானே வச்சிருக்கிறோம். அதில் எங்கே சாதி இருக்குது? புதிய திராவிட கழகம் சரி சார், அதில் வந்து பின்னொட்டு என்னது? அதை வச்சிருக்கிறோடைய இது திராவிட கழகத்தோடைய இது இல்லை. திராவிட அரசியலை ஏற்றுக்கிட்டு தானே வர்றீங்க. திராவிட அரசியல் நீங்கள் தான். எங்களுக்கு வந்து நாயுடு, அது சரி தான், அவர்களுக்கு நாயுடு விஞ்ஞானியான பிறகு வந்து கவுண்டர் என்னவாக இருக்க போகிறாரு, அது நமக்கு தான் சாதியாக தெரியும். அவர்களுக்கு அது விஞ்ஞானியாக, இது ஒரு வேறு ஏஐ விஞ்ஞானிகளாக அந்த மாதிரி எதுவும் கூட தெரியலாம் திராவிடர்களுக்கு. அப்படி ஏதாவது உருட்டலாம், வீரமணி உருட்டலாம், சுப வீரபாண்டியன் உருட்டலாம். இப்படி இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி அதான் சொன்னால, நான் செத்த போனத்துக்கு வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்கன்ட்டு. அதுதான் திராவிடம் சோழி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி 4 ஸ்லீப்பர் செல்களை வச்சு இந்த கட்சிகளை ஆரம்பிக்க வேண்டியது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கலைமாமணி கொடுத்தாங்கல்ல, பள்ளி கும்மி ஆடுறவருக்கு. இதெல்லாம் என்னென்னா கவுண்டர்களுடைய வாக்கு அங்கே வந்து இல்லை. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கிளை அமைப்புகளை உருவாக்கி குளிர் காய்கிறது தான்.
திமுகவுடைய வேலை என்னன்னால் சாதிகளை வைத்து குளிர் காய்ந்து உருவாக்கி வாக்குறுதி அதை செய்வது. பாதுகாக்கிறது தான். அவ்வளோதான். அந்த சாதிகளை வச்சு தான் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அப்போ தமிழ்நாடு அரசு வந்து நிறைய வித்தியாசமான வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போயிட்டு மனு போட்டு வருவாங்க. இப்போ புதுசாக ரீசெண்டாக நடந்த ஆம்சாங்குடைய படுகொலை ஆமா. கேட்டது. இன்னைக்கு வந்து கரூர் அந்த கூட்ட நெரிசல் வழக்குக்கு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு சிபிஐ விசாரணைக்கு எதிராக ரத்து செய்ய சொல்லி அதை கேட்டிருக்காங்க. அதை வந்து இல்லை, அதான் இதை நம்ம வந்து பொதுவாக ஒரு பொதுவான பார்வையாக இருந்து பாருங்களேன். எதுக்கு இப்போ உங்களால் இங்கே விசாரணை சரியில்லை, அது நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கும்போது சரியாக தான் போகுதுன்றாங்க. சரியாக போகலை சார். நீங்கள் எப்படி சரியாக நடத்துவீங்க? நீங்கள் இப்போ அப்படின்னா அந்த அஜித்துன்னு ஒரு பையனை வந்து அடிச்சு கொண்டாங்களா போலீஸார், ஆமாம். அதை வந்து நீதிமன்றம் வந்து இங்கே விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிடுது. நீங்கள் உடனடியாக தங்களை புனிதமானவர்களாக காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறீங்க அதை. சரியா? அதில் ஏன் செஞ்சீங்க? அது உங்களுக்கு காவல்துறைக்கு, மாநில காவல்துறைக்கு இழுக்குன்னா அது செஞ்சிருக்க கூடாது தானே? இல்லைன்னா இல்லை, அப்போ நீதிமன்றம் அப்படி சொல்லுன்னா அதை எதிர்த்து நீங்கள் வந்து சரி இதே மாதிரி சட்ட போராட்டம் நடத்தணும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு மட்டும் வந்து போகிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன இருக்குது, என்ன பின்புலம் இருக்குது, யார் தவறு செஞ்சவங்க மாட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் சார் பதட்டமாகறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ விசாரணையில் தவறு யார் இருக்காங்களோ, யார் செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாங்க. அது எல்லாத்தையும் விட சிபிஐ எல்லா காலத்துலேயுமே எல்லா விசாரணையிலும் அப்படி ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ண போகிறதும் கிடையாது. அதுவும் வந்து ஒரு மத்திய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியதான். சில விஷயங்களில் முன்வாங்கும், சில விஷயங்களில் முன்வாங்கும், எல்லாமே நடக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அரசுக்கு எந்த தொடர்பு இல்லை, வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சரி அவனோ விசாரிச்சுட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிட்டு போகிறான். அதான் ஏகப்பட்ட பேர்களை நீங்கள் இதில் போட்டிங்கல்ல, அது போடும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த கேஸு சோழி முடிஞ்சு போகுது அப்படின்ட்டு. ஏதாவது கேஸை இது பண்ணுறதுக்கான வேலை தான் அந்த இது செயல் திட்டமே. அது ஒன்று. இப்போ கரூர் சம்பவமும் அதே மாதிரி தான். கரூர் சம்பவத்தில் உண்மை என்னன்னு வெளியே வரட்டும், சிபிஐ விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட வேண்டியது தானே. நீங்கள் ஏன் பதட்டமாகறீங்க? நீங்கள் தான் சரியாக விசாரிக்கலன்னு தானே. அப்போ நீங்கள் அஜித்துக்குள்ளே ஏன் மாற்றீங்க சார்? நீங்கள் சரியாக விசாரிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? அவங்க சரியாக விசாரிப்பாங்க. யார்? சிபிஐ சரியாக விசாரிப்பாங்க. இல்லை, அந்த வழக்கில் சிபிஐ சரியாக விசாரிக்கும், இந்த வழக்கில் விசாரிக்காதா? அப்போ என்ன இது? அங்கே ஒரு தனி காவலர்கள் தனியாக இருந்தது. இதில் வந்து சதி கோட்பாடு இருக்குது, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இருக்குது, கரூர் விஷயத்திலையும் இருப்பதாக சொல்லப்படுது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது. சரி தானே? அதனால் வந்து இப்போ அந்த சந்தேகங்களை எல்லாம் அப்படி எழுப்புபவர்களுக்கான சந்தேகத்துக்கு நீங்கள் தானே தீனி போடுறீங்க. இப்போ சிபிஐ பண்ணால் பண்ணிட்டு போட்டோன்னு விட வேண்டியது தானே. எதுக்கு சார் நீங்கள் குறுக்க மறுக்க விடுறீங்க? சரி தானே? அப்போது இதுக்கு பின்னாடி வந்து மேலும் அந்த சந்தேகம் வலுக்கிறது. கரூர் விஷயத்தில் வேறு எதுவும் நடந்திருக்கோ அப்படின்னு பலரும் சந்தேகப்பட்டதற்கு மேலும் வந்து கூடுதலாக பலமாக மாறி இருக்குது. அந்த சந்தேகம் வலுத்திருக்கிறது. அதனால் மடியில் கனமில்லாதவன் எதுக்கு சார் பதட்டமாகணும்? பதட்டமாக வேண்டியது இல்லையா? விசாரித்து போட்டுன்னு விட வேண்டியது தானே. அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்திலும் இதுலேயும் அதே மாதிரி இது திமுக எதுக்கு வேறு எதுக்கு பண்ணுன்னு சொல்லுங்க பார்ப்போம். டாஸ்மாக் பிரச்சனை. நம்ம ஆளுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை. டாஸ்மாக் ஒரு பிரச்சனைன்னா தாங்க முடியாது திராவிடத்துக்கு. குடிக்க வச்சு ஊற்றி கொடுத்து இந்த மக்களை வந்து எப்போவுமே போதையில் வச்சுருக்க வேண்டியது அதுக்காக செஞ்சது. அந்த குடிக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா தாங்க முடியுமா? திராவிட மதத்தின் வரலாறு இதுதான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.